direct variation and inverse variation word problems இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷனோட definition and examples பார்க்க போறோம். because அந்த லாஜிக் தெரியலனா இங்க வந்து நீங்க கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். so example பாத்தீங்கன்னா if 15 men can finish a work in 30 days, how long will 25 men take to finish double the work னு கேட்டிருக்காங்க. direct and inverse variation நம்ம பார்த்தோம். two quantities எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி direct variation எடுத்ததுனா ஒரு quantity increase ஆச்சுனா இன்னொரு quantityயும் increase ஆகும். ஒரு quantity decrease ஆச்சுனா இன்னொரு வந்து decrease ஆகும். that is directly proportional. அதான் வந்து direct variation. in case of inverse variation பாத்தீங்கன்னா ஒரு quantity increase ஆகும்போது இன்னொரு quantity decrease ஆகும். ஒரு quantity decrease ஆகும்போது இன்னொரு வந்து increase ஆகும். அதுதான் வந்து inversely proportional, that is inverse variation. So directly proportional, direct variation, inversely proportional, inverse variation. In case of compound proportional பாத்தீங்கன்னா 3 quantities வந்து கம்பேர் பண்ண போறோம். So உங்களுக்கு क्वेश्चनல வந்து என்னென்ன quantities கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இன்புட்ஸ் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா men, இது ஒரு quantity எடுத்துக்கலாம். days கொடுத்திருக்காங்க, அது ஒரு குவாண்டிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா work னு கொடுத்திருக்காங்க, இங்க double the work னு கொடுத்திருக்காங்க. So இதுவும் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. So இது வந்து third quantity. So 15 men வந்து ஒரு work complete பண்ண 30 days எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 25 men வந்துட்டு double the work பண்றதுக்கு எவ்வளோ days ஆகும் அப்படின்றது தான் வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. So கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் வந்து 3 செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சிடலாம். men, work and days 3 quantities வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். So என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா 15 men can finish a work, அதுதான் 1 ன்னு எடுத்திருக்கோம் in 30 days. அதே மாதிரி 25 men வந்து double the work. So இதை வந்து டபுள் பண்ணிருக்கோம், அதான் 2 போட்டு எவ்வளோ டேஸ்ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் அண்ட் டைரக்ட் வேரியேஷன் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக இன்வர்ஸ் வேரியேஷனை வந்து ஆரோ வந்து அப்வர்ட்ஸ் போடணும். டைரக்ட் வேரியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ் போடணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் வேரியேஷனுக்கு வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட், இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு வந்து ஆரோ அப்வர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே வந்து டோட்டலாக 3 குவான்டிட்டிஸ் இருக்குது. மென்ன்றது வந்து ஒரு குவான்டிட்டி, ஒர்க் வந்து இன்னொரு குவான்டிட்டி, டேஸ் வந்து இன்னொரு குவான்டிட்டி. டோட்டலாக 3 குவான்டிட்டிஸ் இருக்குது. இங்கே தான் வந்து அன்னோன். ஸோ இந்த அன்னோன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நோன் குவான்டிட்டி ஒரு அன்னோன் குவான்டிட்டி எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி அது டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனாக கம்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு நோன் குவான்டிட்டி இருக்குது, அன்னோன் குவான்டிட்டி. இதை எடுத்து கம்பேர் பண்ணி அது டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனாக கம்பேர் பண்ணிவிட்டு தென் ரேஷியோ போட்டுட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி 2 செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டோம். ஒரு நோன் குவான்டிட்டி ஒரு அன்னோன் குவான்டிட்டி எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். ஒரு நோன் குவான்டிட்டி ஒரு அன்னோன் குவான்டிட்டி இன்னொரு செக்ஷன் எடுத்து கம்பேர் பண்ணி டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனாக ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் மென். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் மென் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜாஸ்தி ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும், கம்மியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒர்க்கு. ஸோ நம்பர் ஆஃப் மென் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது லெஸ் நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் சொன்னோம். ஸோ இது வந்து இந்த செக்ஷன் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு, ஸோ அது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனை ஆரோ எப்படி சொல்லியிருக்கோம், பாயிண்டிங் அப்வர்டுன்னு பார்த்தோம். ஸோ இந்த குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது அது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன், அதனால அப்வர்டில் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த குவான்டிட்டி பாருங்கள், மோர் ஒர்க், டபுள் த ஒர்க்னால தான் இங்கே 2 போட்டிருந்தோம், இதை டபுள் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் ஒர்க் பண்ணும்போது மோர் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ஒர்க் வந்து ஜாஸ்தி ஆகும்போது டபுள் த ஒர்க் ஜாஸ்தி ஆகும்போது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டேஸும் வந்து ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால மோர் ஒர்க் மோர் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ மோர் ஒர்க் மோர் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டபுள் த ஒர்க் ஆகும்போது டேஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஒன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கோம், டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் வரும்போது நம்ம பார்த்தோம் இந்த குவான்டிட்டி எடுத்து நம்ம செக் பண்ணோம். ஸோ ஒர்க் இன்க்ரீஸ் டபுள் தான் ஆகும்போது டேஸும் வந்து கம்ப்ளீட் பண்ண ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன சொன்னோம், பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஒரு ரேஷியோ வந்து இன்வர்ஸ் வேரியேஷன், இந்த ரேஷியோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டைரக்ட் வேரியேஷன் பார்த்துருக்கோம்.
ஸோ இதுக்கு ரேஷியோ அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து டேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லாஜிக் புரிஞ்சிருக்கும். இந்த செக்ஷன் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். வை? பிகாஸ் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ மென்னும் டேஸும் கம்பேர் பண்ணும்போது இன்வர்ஸ் வேரியேஷன், ஒர்க் அண்ட் டேஸ் பண்ணும்போது டைரக்ட் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் அண்ட் டைரக்ட் வேரியேஷனுக்கு இது ரேஷியோ பண்ணால் நம்பர் ஆஃப் டேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் வரும்போது ரேஷியோ நீங்கள் எடுத்து பண்ணும்போது இது டிவைட் பை இது, தட் இஸ் 15 டிவைட் பை 25. இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் பார்த்துட்டோம். இங்கே வந்து டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் வரும்போது ரிவர்ஸில் வரும். 2 டிவைட் பை இங்கே இருக்கிறது நம்பர் 1. இதுதான் வந்து ரேஷியோ. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போய் 25/15 போட்டக்கூடாது. இங்கேயும் வந்து 1/2 போட்டக்கூடாது. ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் வரும்போது இந்த குவான்டிட்டி டிவைட் பை இந்த குவான்டிட்டி. டைரக்ட் வேரியேஷன் வரும்போது கீழே டிவைட் பை மேலே இருக்க குவான்டிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 30. இந்த 30 இன்ட்டு இந்த ரேஷியோஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிடும். ஸோ 15 டிவைட் பை 25 இன்ட்டு 2 டிவைட் பை 1 which is equal to. ஸோ ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணினா 5 5s are 25, 6 5s are 30. மறுபடியும் ஃபிஃப்த் டேபிள் இது ரெண்டு கேன்சல் பண்ணி 1 5 is 5, 3 5s are 15. So 6 3s are 18 into 2 which is equal to 36 days. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு எந்த மாதிரி ரேஷியோ போட்டிருக்கோன்னு பாருங்கள். டைரக்ட் வேரியேஷனுக்கு ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் அண்ட் டைரக்ட் வேரியேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக இது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன். 3 குவான்டிட்டிஸ் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ 15 men can finish a work in 30 days கொடுத்துருந்தாங்க. 25 men டபுள் த ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது, 36 days. Hence, when 3 related quantities are compared, the combined variation in 2 quantities will affect a change in the third quantity. Such a proportion is called a compound proportion. Thank you for watching this video. So, இது வரைக்கும் direct variation and inverse variation related ஆன word problems பார்க்காதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. So that உங்களுக்கு upcoming videos பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Thank you for watching this video.